ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நாங்கள் சூப்பராக இருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிம்பிளாக ஒரு முட்டை கிரேவி தாங்க செய்ய போகிறோம். ஈஸியாக செய்யக்கூடிய இந்த முட்டை கிரேவி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நைட் டைமில் டின்னருக்கெலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்குங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் ஆயில் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இது வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்திக்கலாங்க. கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு போட்டு நல்லா பரட்டி விட்டு நல்லா எல்லா சைடுமே பரட்டி விட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், சூப்பராக வெந்து வந்திருக்கு. இது நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள். இது வீட்லேயே வறுத்து அரைச்சி செஞ்சதுங்க. செம்ம வாசனையாக இருக்கும் இந்த குழம்பு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இது நல்லா வெந்து வரட்டும். இப்போ சூப்பராக வெந்து வந்திருக்குங்க. நான் முட்டை 5 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேங்க. இப்போ 4 முட்டையை முழுசாக சேர்த்திக்கலாம். ஒரு முட்டையை நான் கேரட் துருவலில் நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு இப்போ கொத்தமல்லி தலைகள் கொஞ்சமாக பொடிசாக கட் பண்ணி போட்டது அதுவும் சேர்த்திக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஈஸியாக நைட் டைமில் செஞ்சு கொடுத்திங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. முட்டை இருந்தால் போதுங்க, வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.